இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மலையாள சினிமால மே மாசம் ரிலீஸ் ஆன நரிவேட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆடியன்ஸால பெரிய அளவுல கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படத்தோட ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ, இந்த படம் எந்த ஓடிடில இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நரிவேட்டா இந்த படத்துல டொவினோ தாமஸ், ஆர்யா சலீம் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து சுராஜ், சேரன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கியிருக்காரு. இந்த படம் கடந்த மே மாசம் 23ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஷார்ட்டான ஸ்டோரி இப்ப பார்த்திடலாம். இந்த படத்தோட ஹீரோவான டொவினோ தாமஸ் தன்னோட சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டாரு. அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்துட்டு இருக்கிற டொவினோ தாமஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அம்மாவோட வேண்டுகோளுக்காக காவல்துறையில ஒரு பணியில சேர்றாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரத்திலே பாதம் மாற ஆரம்பிக்குது. கேரளால இருக்கிற வயநாட்டுல மலைவாழ் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அங்க இருந்து இந்த படத்தோட கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. போராட்டம் நடக்கிற வயநாட்டுக்கு ஒரு போலீஸ் படை அனுப்பப்படுது. அந்த படையோட ஹெட்டா சேரன் இருக்காரு. அந்த படையில டொவினோ தாமஸும் இருக்காரு. போராட்டத்தை கட்டுப்படுத்தும் போது போலீஸ் அதிகாரி ஒருத்தரை கொலை செஞ்சிடறாங்க. இதனால போலீஸ் படையினருக்கும் போராட்டக்காரங்களுக்கு இடையில கலவரம் வெடிக்குது. அந்த கலவரம் பெருசா மாறும்போது டொவினோ தாமஸ் அங்கிருந்து மாயமாயிடுறாரு. அவர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு, போலீஸ் அதிகாரி ஏன் கொலை செய்யப்பட்டாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படம் வழக்கமான ஒரு மலையாள படம் மாதிரி ஆரம்பத்துல ஸ்லோவா தொடங்கினால நேரம் ஆக ஆக இந்த படத்தோட கதை சூடு பொறிக்க ஆரம்பிச்சு படத்தோட எண்டு வரைக்குமே இந்த படத்துல சுவாரஸ்யம் குறையாம கொண்டு போயிருக்காங்க. 10 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 30 கோடிக்கு மேலேயும் வசூலிச்சு பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ் டப்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் சோனி லைவ்ல இப்ப ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சுவாரஸ்யமான படத்தோட எண்டு வரைக்கும் விறுவிறுப்பான ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.